பெஸ்ட் ஆஃப் கைஸ். நல்லா பிடிச்சோம். ஏண்டா மச்சான் பொம்மையே இப்படி செய்றானே, பொண்ணு கிடைச்சா என்ன பண்ணுவான்? எஸ் மச்சான் 70. ஐரே கத்துக்கோ, அதுக்கப்புறம் குத்துங்கோ. Let's enter into the Amazon Nicobar. Come on. குத்துங்க சும்மா குத்துங்க, குத்துங்க சும்மா குத்துங்க. கைஸ் என்ன பண்றீங்க? அது தண்ணியில் விழுந்துட்டா எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுன்றத டெமோ காமிச்சிட்டு இருந்தேன். அதான். ஐயோ தப்பான பொசிஷன்ல இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ட்ரெஸ் வாஷ் பண்ணோம். உங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? வாஷிங் மிஷின் என்ன, எதை வேணாலும் யூஸ் பண்ணீங்க. இந்த வீடே உங்களுக்கு தான். அந்த ரூம்ல தான் வாஷிங் மிஷின் இருக்கு. நீங்க போங்க. தேங்க்யூ. போங்க போங்க. ஒருத்த ஓனர் மட்டும் கேட்டேன்னு வச்சுக்கேன், ஒருத்த வெட்ட வச்சிருப்பான் ஒன்று. ஃபோட்டோலாம் கரெக்டாக இருக்குல்ல? பா, ஒரு வழியாக வீட்டை நீட்டாக வச்சுடா சாமி. ஹாய் கைஸ். ஹாய் நிஷா. வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் உங்களுக்காக தான். அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? பேஷ் பேஷ். என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை, வேர்டிங்ஸ் நல்லா இருக்கு, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ ஓகே. இல்லைன்னா மட்டும் அந்த நாய் பார்க்காதா? ஆமாம். நான் என் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க, போங்க போங்க போங்க. டே, இப்படி கண்ட இடத்துல பார்த்தா அவன் நம்மளை பற்றி என்னடா நினைப்பா? லூசாடா நீ? டேய், நான் ஒழுங்காக தான் இருந்தேன். தேவையில்லாமல் பொம்மை கதை சொல்லி என்னை மூட ஏத்தந்தே நீ தாண்டா. ஆமாம் கைஸ், நெக் கூட இல்லை. இங்கிலீஷ் படத்துலாம் சப்டைட்டில் பார்ப்போமே, அந்த மாதிரி அடிக்கடி கண்ணு கீழே போயிடுது. ஐயோ, எனக்கு ஏற்கனவே கண்ணை பார்த்து பேச முடியாது, இதில் எங்கே அந்த பொண்ணை பார்த்து பேசுறது? மெட்ராஸ் ஐயா. நோ, இட்ஸ் a style. கிரேசி கைஸ். நம்ம ஓனரா தான் இருப்பாரு, பிரஸ் பண்ணி பேசுங்க. ஹலோ நிஷானி, அங்கதான் இருக்கியாமா? ஆமா சார். பசங்க பக்கத்துல இருக்காங்களா? சொல்லுங்க சார். பசங்களா, ஒரு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? பார்சலா? ஏய், பதில் சொல்றா, கேட்டுட்டு இருக்கல? சார், ரெட் கலர் பார்சலா? ஆமா சார், வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். சின்ன பையன் தெரியாம பிரிச்சிட்டான்பா. பிரிச்சுட்டானா? என்ன பொம்மை பாது, பாட்டிலுக்குள்ள ஸ்பாஞ்ச் இருக்கு, ஏதோ பொம்மையா? வழவழனா வளவலனா வழவழன்னு பொண்ணு மாதிரி வழவழன்னு இருக்கு. உம்மால யார் நினைச்சது? பொண்ணு மாதிரியா? ஐயோ, இந்த பொண்ணு முன்னாடி வேற. டைஸாதான் உன் வேலையாதே. அந்த பொம்மையை ஆர்டர் பண்ணிட்டு ஆன்லைன்ல? டேய், ஆமாடா, கொஞ்சம் கம்முன்னு இருடா. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நானே வேணா எடுத்து வந்து தரட்டுமா? சார், நீங்க எதுவும் தொடாதீங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். சீக்கிரம் வேணா பாரு. எங்க போறான் இவன்? ஏன் இப்படி ஓடுறாரு? என்ன பொம்மை அது? நிஷா, அவன் சின்ன பையன், பாபிடால தான் வாங்கியிருப்பான். பை த பை, என்கிட்ட ஒரு பெரிய டால் இருக்கு, பாக்குறியா? மச்சான், நீ இட்ஸ் கார்டு கேட்டல, சாயங்காலமே வாங்கிட்டேன், அதை மறந்துட்டேன் கொடுக்குறதுக்கு. நிஷா, கொஞ்சம் சேர்த்து தள்ளி இல்லைங்கோ, நீங்களும் அப்புறம் இட்ஸ் கார்டு யூஸ் பண்ண நிலைமை வந்துட போகுது. சரி சரி, ஓகே, பை பை. பாய். இவனுங்களாம் நம்ப முடியாது, எதனா பிளான் பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. முதல்ல சாவி லாக்கரில் போட்டுருவோம். பொம்மையை பார்த்தியா? மச்சான், என்ன மச்சான் பொம்மை இது? தஞ்சாவூர் பொம்மையா? தஞ்சாவூர் பொம்மை தலை மட்டும் தான் ஆட்டம். டேய், ஆனா இது கண்ட்ரோல். நான் மச்சான் கடைசி அந்த பொம்மை ரேஞ்சுக்கு வந்துட்டேன். ஜப்பான்ல இதான்டா ட்ரெண்டு. நீங்களா எப்போ அப்டேட் ஆக போறீங்களா தெரியல. மாவனை பேஸ்ட் பிரஷ் கடங்க கேட்குற மாதிரி அவனா கடன் கேட்டீங்க, கொன்றும் எல்லாரையும். கேட்கல சாமி, நைட்டு பொம்மை தூக்கிலாம்டா.
ஹலோ, ஏவிஎம்லேருந்து ஆடிஷனா? சூப்பர். ஹீரோனா டைம் வந்தாச்சு. லவ் சீன் ஆக்ட் பண்ணி காட்டணுமா? நான் தமிழ் படம் அதிகமாக பார்த்ததே இல்லையே. சரி, நான் எதிரிட் பசங்க கிட்ட கேட்டுக்கிறேன். Guys. இந்த 4 பேர்லயே நடிக்க தெரிஞ்சது நான் ஒருத்தன் தான். அது இந்த உலகத்துக்கே தெரியும். சோ ஷபா அவளை எப்படி நடிச்சு கரெக்ட் பண்றன்றத மட்டும் வேடிக்கை பாரு. மச்சான், நீ மீடியா கை, அதனால ஈஸி ஆக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவ. நாங்களும் அப்படியா? ஆமா மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. டைரக்டரும் ப்ரொடியூசரும் போட்டதுக்கு அப்புறம் தான் பொண்ணை படத்துல போடுவாங்களாமே, உண்மை? What are you talking about, you bloody professional? ஓத்தா நீங்க மட்டும் என்னடா பண்ணுவீங்க? ஐடில டீம் அவுட்டிங்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில ரூம் போட்டு செய்வீங்களாமே. அப்படியா? டேய், ஐடி பத்தி தப்பா பேசுன செருப்பாலே அடி வாங்குவேன். ஏண்டா மீடியாக்காரங்கன்னா அவ்வளோ கேவலமா போச்சா? உங்க ஃபீல்டு எங்க ஃபீல்டு அப்படின்னு இல்லை, எல்லா ஃபீல்டுமே தப்பு நடக்குது. என்ன இங்க தெரிஞ்சு நடக்குது, அங்க தெரியாம நடக்குது. போலீஸு, டாக்டரு இவங்கள மாதிரி 24 மணி நேரமும் உழைக்கிறவன் தான்டா மீடியாக்காரன். ரெஸ்பெக்ட் மீடியா, ஓகே? டேய், உங்கள் பிரச்சனை விடுங்கோடா. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் யார் பெஸ்ட் ரொமான்டிக் ஹீரோன்னு சொல்லுங்க. ஆளுக்கு ஒருத்தர் அடுத்து நிஷா உசார் பண்ணலாம். டே ஐயரு, காலேஜ் படிக்கும்போது ஒரு எக்ஸாமுக்காவது சொல்லி கொடுத்துருக்கியா? ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு சொல்லி தனியாக தானே போய் ப்ரிப்பேர் பண்ண. அதே மாதிரி தனியாக போய் ப்ரிப்பேர் பண்ணு. போட்டி தான், ஓகே? போடா, நீ 59%, நான் 95%. நானா நீயான்னு பார்த்துடலாம்டா. அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன்டா. டேய் தல்றா. அண்ணி நம்பி மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி நிஷாவை உஷார் பண்ணுறோம். உபய குஷலோபா. காதல் மன்னன் கமல்ஹாசன் மாதிரி ட்ரை பண்ணலாம். தலைவர் பல படங்கள்ல பல பொண்ணோட ஒத்தட்டை கடிச்சிருக்காரு. எந்த படத்துல நம்ம யூஸ் பண்ணி ஒத்தட்டை கடிக்கிறது? புன்னகை மன்னன். நமக்கு மௌனம் பேசிட்டே சூர்யா செட் ஆகும். காதல்ன்றது இங்கிருந்து வர்றதில்ல, இங்கிருந்து வர்றது. டேய், இன்னைக்கு மோஷன் விடுறது. கதவு தரடா. ஆளாளுக்கு கமல், மாதவன், சூர்யான்னு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுமே. என்ன பண்ணுறது? எஸ், அவர் தான் சரியான ஆள். என்ன சுத்தம் மிஞ்ச நேரம் ஒரு சின்ன ஒளியா. தயிர் சாதம் பார்த்துலாமா? வாங்கடா 3 Idiots. போட்டிக்கு தயாராகிட்டீங்களா? பாப்போண்டா, ஜெயிக்கிறது ஃபர்ஸ்ட் பெஞ்சா இல்லை லாஸ்ட் பெஞ்சான்னு. கைஸ், நீங்கள் செலக்ட் பண்ண ஹீரோ நேம்லாம் சொல்லுங்களேன். பிகாஸ் நம்ம சூஸ் பண்ணதெல்லாம் ஒரே ஹீரோவாக இருந்தா அதுக்கு தான். வெல், நான் கமல்ஹாசன். நான் விக்ரம். நான் சூர்யா. நான் ராமராஜன். ராமராஜனா? ஏண்டா போய் பால் கறக்க போறியா? டேய், அவர் பாடினா காலைக்கே காதல் வரும்டா. இந்த எதிர் வீட்டு கண்ணிக்கு வராதா? போடா. கைஸ், எனக்கு சொல்லித்தர ரெடியா? வெல், உலகத்துக்கு தெரியும், உலகநாயகன் கமல்ஹாசன் தான் காதல் மன்னன். அவர் நடிச்ச படத்துல இருந்து ரொம்ப ஃபேமஸான சீன் புன்னகை மன்னன்ல சூசைட் சீன். அதை தாண்டி செல்லக்குட்டி உனக்கு சொல்லி பூ போல வாடி தாங்கோ. டேய், கிஸ் அடிச்சிட போறான்டா. ஐயோ பகவானே. 1 டேய் குலா. 2 டேய் 3 அட நாதாரி இடியே இன்னைக்கு ஒண்ணா. எஸ். டிக்ஷனரி அப்படின்ற ஒரு ஆப். ஸோ அவங்க எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் சரி, நம்ம லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு புரியாது இல்லையா? ஸோ அவங்க லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் மூலியமா ஆக்சுவலாக வாட்ஸ்அப் வந்து அப்படியே டைரக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு கண்டென்ட் வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆப் இருக்கிறதுனால யூஸ் த டிக்ஷனரி ஆப்.
ஓகே